ஈஸ்வரப்பட்டர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் இது ஒரு உபதேசம்னு சொல்ல முடியாது, அவ்வளவு முக்கியமானது. காரணம் என்ன என்றால், இது இன்னைக்கு விவரம் தெரியாத ஒரு பருவமாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு காரண காரியங்களை இதில் விளக்க உரையாக கொடுக்குறாரு. இது உபதேசம்னு சொல்ல முடியாது. இது நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு கல்வி, படிப்பு, மேல் படிப்பு அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்த முறைகள் வேற, இப்போ சமீப காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது வேற, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேற. அந்த காலத்திலையும் ஒரு குருகுலம் அப்படின்னு வச்சாலும் சரி, தனக்கு வேண்டிய சிஷியனை அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ இடைப்பட்ட காலங்களில் கல்வி எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்ல போகும்போது எல்லாத்துக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. அதனால் அந்த அளவுக்கு அதில் யாரையும் அவங்க வடிகட்டலை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையா இருந்தாலும் கூட அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இன்னைக்கு அதுக்கும் நாங்கள் டெஸ்ட் வைப்போங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், வளர்ச்சி அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அன்னைக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது, சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, இப்போ பழையபடி கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளவோ பரிசீலனைக்கு பிற்பாடு தான் உண்மையான வளர்ச்சியை காண முடியும். இன்னைக்கு நாம எதையெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் வளர்ச்சின்னு சொன்னோம்னா அதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் நிலையானது நிஜமானது ஒரு பக்கம் போயிருந்தாலும் பொய்யானதுங்கிறது அந்த காலத்திலே இருந்துச்சு, இந்த காலத்திலும் இருக்கதான் செய்யுது. இங்கே ஈஸ்வரப்பட்ட நமக்கு சொல்றது உண்மையான மெய்யான வளர்ச்சியை பற்றி தான் பேசுறாரு. ஆகையினால இங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பக்தி வழியில வந்ததுனால ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொன்னா இது என்ன சோதனை, அல்லது ஏன் இப்படி நடக்குது, கடவுள் மேல பக்தி இருந்ததுன்னா ஆண்டவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு தான் நம்ம நினைச்சு பார்க்கறோம். இல்ல அடுத்தவங்க சொல்றோம், இல்ல ஒரு சில பேர் கோயிலுக்குள்ளேயே போய் சாமியை திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது வீட்டில் பூஜை ரூம்ல இருந்தாலும் உட்கார்ந்து அழுகிறவங்க இருக்கிறாங்க. நம்ம பக்தியில் அப்படிதான் வந்திருக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிச்சு பரீட்சை வைக்கிறாங்கன்னு சொன்னா இது என்ன சோதனை நம்ம கேட்க முடியுமா? அப்ப நம்ம சரியான முறையில் படிச்சு ஆசிரியர் சொன்னதை கற்றுக் கொடுத்து அது அவர் வளர்த்ததை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பரிசோதிச்சு பார்க்க போகும்போது அதை நினைவு கொண்டு என்னெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தாரோ அதை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். இது பரீட்சைனாலே எனக்கு பயமா இருக்கு, எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம இந்த காலகட்டத்தில் அது விளையாட்டு பருவமாகவோ அல்லது அது ஒரு சுமையா நினைக்கிறவங்களுக்கு அது பரீட்சைனாலே ஒரு பயம் கலந்ததாக தான் இருக்கும். அல்லது பாஸ் ஆனா என்ன ஃபெயிலானா என்ன அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அல்லது எனக்கு 1 மார்க் போச்சு ஐயோ போச்சுன்னு வேதனைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அல்லது நான் ஃபெயிலா போயிட்டேன் எல்லாமே போச்சு நான் தற்கொலை செய்ய, இப்படி இன்னைக்கு சமுதாயத்தில் சோதனை பரீட்சை பரிசோதனை இதெல்லாம் சரியான நிலைகள்ல இல்லை. அதனாலதான் அவர் இதை நமக்கு உபதேசமா கொடுக்காம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத ஒரு கண்ணு இல்லாதவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி வெளிச்சத்தை தான் இங்க கொடுக்குறாரு. அப்ப இருட்டுக்குள்ள இருக்க போகும்போது கையில ஒரு வெளிச்சம் இருந்தா எப்படி நம்ம அதை சீரா அங்க இருக்கிறதையும் சரி போகக்கூடிய பாதையும் தெரிஞ்சுக்கிறோமோ, நம்மளை விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு தான் இதை சொல்றாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சோதனைனால பெரும்பாலான சோதனையா பள்ளிக்கூடத்தில் பரீட்சைனா கூட சரி பரீட்சை எழுதித்தானே ஆகணும். வாழ்க்கையில சோதனையான்னு கேட்டா வாழ்க்கையில சோதனைனா எப்படிங்க, கடவுள் ஆண்டவன் சோதனை பண்ணிக்கிறதால நம்ம எப்படிங்க பண்ண முடியும்? நான் சாதாரண மனுஷன் தானங்க, மனுஷனால என்னங்க செய்ய முடியும்? அதை தான் இங்க வேறுபடுத்தி காட்டுறாரு. மனிதர்கள் வளர்ச்சி பெற்று தான் வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம எதை பயப்படுறோம் இதெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்றோமோ அந்த பரீட்சையெல்லாம் தாண்டி தான் நீ மனுஷனா வந்திருக்கப்பா அப்படிங்கறத முதல்ல தெளிவுபடுத்துறது. நீ எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிற, நிறைய பரீட்சையில இருந்து தாண்டி தான் மிகப்பெரிய படைப்புல நீ வந்திருக்கிற. இந்த பரீட்சையில நீ வந்தது போல நீ அடுத்து மகரிஷிகள் ஞானிகள் மனிதன் அந்த தெய்வ நிலை பெறுவதுதான் மனிதனுக்குண்டான அடுத்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சியும் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம், நாங்க அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப பரீட்சை வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம பாஷையில சொல்றாரு, உங்களை பரீட்சை வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறோம்.
பொறுக்கி எடுக்கிறோம் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. நம்ம வெளியில பேச போகும்போது காதல கேட்கறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, நடைமுறையில சாத்தியமா, நடைமுறையில எல்லாராலையும் முடியுமா, எங்களால முடியுமா, அவங்களால முடியும் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம். இது அதை பற்றியே இல்லை. தங்கம்னாலே எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பொருள் தான். அதை நம்ம விதவிதமா செஞ்சு விதவிதமா அதை ஆண்டவனுக்கு போட்டாலும் சரி, அல்லது அதை அணிய விரும்புவர்கள் அணிஞ்சாலும் சரி, அது ஒரு யாருக்கா இருந்தாலும் தோட்டத்தை ஒரு மெருகூட்டி தான் அந்த தங்கம் கொடுக்குது. ஏன்னா அது கருத்து போறதில்லை. மற்ற எத்தனையோ பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தினா அதெல்லாம் கருத்து போனாலும் தங்கம் கருக்குதில்லை. அதனால தங்கத்தை நம்ம ஆண்டவனுக்கு அணிவிக்கிறோம், நம்மளும் அணிந்து கொள்றோம். ஆக அந்த தங்கத்தை நம்ம எப்படி அந்த பளபளப்பு கொண்டு வராங்க அப்படின்னா, அதை நல்லா பழுக்க காய்ச்சி எந்த அளவுக்கு அதை தட்டி இலக்கமா அதை மெருகுபடுத்துறாங்களோ அதுக்கப்புறம் அதனுடைய தரம், அதை காய்ச்சணுங்கிறாரு, பழுக்க தட்டணுங்கிறாரு. நம்ம அதை அதுக்குண்டான உருவத்துக்கு கொண்டு வரணும். அப்ப நம்மளை கூப்பிட்டு போய் இப்படி போய் காய்ச்சின்னு காய்ச்சி தட்டுன்னு நம்ம என்ன சொல்லலாம், ஆளை உடுப்பா சாமி என்னை விட்டுரு அப்படிம்போம். ஆனா அப்பதான் தரம் உயருதுன்னு சொல்றாரு. ஒரு தங்கத்தை ஒப்பிட்டு தான் நம்மளையும் சொல்றாரு. இது போலதான் நம்ம மனிதனுக்கு அளித்த ஞானம், உயர் ஞானம், அதுல இறை ஞானம், அதாவது இறைவனுடைய செயலா தெய்வமாக ஆகக்கூடியது இறை ஞானம் சொல்றாரு. அந்த இறை ஞானத்தை சாதாரண மனிதன் பெற வேண்டும். சாதாரண மனிதன்னா ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு விவரம் பத்தாது, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க சாதாரண மனுஷன் சொல்றாரு. சாதாரண மனுஷன்னா ஒன்னும் தெரியாது. சாதாரண லௌகீக வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தொழிலுக்காண்டி செய்யறேன், அவங்களுக்காண்டி செய்யறேன், என் கடமை எத்தனை பேர் இருக்குங்கிறத இங்க சுட்டி காட்டுறது. சாதாரண மனிதனும் அந்த இறைஞானத்தை பெறக்கூடிய தகுதி இருக்கப்பா, அப்படிதான் வந்திருக்கிறோம், அப்படிதான் மனிதனை வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறோம். ஆகையினால இதை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்க தான் உருவாக்கிக்கிறணும். அது சோதனைன்னு என்ன, அதை நீயே எப்படி தங்கத்தை பழுக்க காய்ச்சி தட்டுறமோ, தட்ட அது மெருகு கூடுதோ, அதுபோல வாழ்க்கையில வரக்கூடிய எதிர் மோதல். ஏன்னா எதிர் மோதல் வந்தாதான் நம்ம ஆண்டவனை பத்தி சிந்திக்கிறோம், கடவுளை பத்தி யோசனை பண்றோம். இல்லை எங்க போனா, யாருக்கிட்ட போனா, எதை செஞ்சா, எப்படி வந்தா என்னன்னு. பிரச்சனை வரும்போதே எல்லாத்தையுமே யோசிப்போம். பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாமே நம்ம தான், நான் தான் செஞ்சேன் அப்படிதான் சொல்லுவோம். அதைதான் இங்க சொல்றாரு. தங்கத்தை பழுக்க காய்ச்சி தட்டத்தான் அதன் தரம் உயர்கின்றது. அதுபோல் எண்ணத்தில் ஏற்படும் பலவற்றில் இருந்தும் ஒன்றான இறைஞான சக்தியை ஈர்க்கும் நிலை பெற ஏற்படும் சோதனையில் எல்லாம், எந்த சோதனையிலிருந்தும் நாம் மீண்டு அப்படிங்கிறது சோதனையிலிருந்து மீண்டுங்கிறதையும் சொல்றாரு. நம்ம வச்சிருக்கிற ஜெப நிலையை மீண்டும் அந்த ஜெப நிலையை தொடர்கின்றமோ, நல்லா தான் செஞ்சேன், நான் எல்லாருக்கும் நல்லதானே செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் யாருக்கும் மனசுல சிறிதளவு கூட நான் தீங்கி நினைக்கிற ஆள் கிடையாது, நான் நல்லா தான் எனக்கே எப்படி வருது. அப்படிதான் நம்ம நல்லவர்கள், நாங்க நல்லவங்கன்னு சொல்றவங்க ஏன் இந்த நல்ல நிலையிலிருந்து தடுமாற்றமாயி அறியாதபடி நல்லதை காக்க முடியாம போறாங்கன்னா இந்த இடம் தான். எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்ல போகும்போது, எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லதை நம்ம ஒப்படைக்க தெரியணும். பரீட்சையில கேள்வி கேட்டாங்கன்னா படிச்சதை ஞாபகப்படுத்தி எழுதணும்ல, அதை ஒப்படைக்க தெரியலன்னா அப்ப நீங்க படிக்காதாலும் தான் சொல்லுவாங்க. படிச்சிருக்கேன் நம்ம சொல்லலாம், ஆனா அங்கீகார சமுதாயத்துல இது பாஸ் பண்ணிருக்கியா, இந்த டிகிரி வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்றது போலதான் நம்ம இன்னைக்கு மனிதனா வந்திருக்கோம்னா அதுதான் டிகிரி. இதுக்கு முன்னாடி மிருகமா இருந்தோம், பல சரீரங்கள் எதுவோ இருந்தோம், இன்னைக்கு நம்ம மனித நிலைக்கு வந்துட்டோம். அப்ப இதுல இருந்து அடுத்து தெய்வ நிலை பெறணும், ரிஷித்தன்மை பெறணும், சித்தனா மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த சோதனைன்னு நம்ம எதை மாறுபட்ட நிலைன்னு சொல்றோமோ, எதிர் மோதல் சொல்றோமோ, அந்த சோதனை வரக்கூடிய காலங்கள் அது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீளணும். மீள்றது மட்டுமல்ல, எந்த ஜெப வழியை, எந்த தியான வழியை, எந்த நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமோ அந்த நல்லதை மீண்டும் செய்ய தெரியணும். அதுதான் ஜெப நிலைன்னு சொல்றாரு. நான் நல்லா இருக்கும்போது எல்லாம் செஞ்சேன், இப்ப எனக்கு இப்படி வந்துருச்சு, நான் இனிமேல் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் நல்லதை செஞ்சு எண்ணத்தை கண்டேன், நல்லது செய்யறதுக்கு யாரும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேன்டாங்க, நல்லதுக்கு காலம் இல்லப்பா, நல்லதுன்னு செஞ்சாலே எல்லா பேரும் கேவலமா பாக்குறாங்க, உனக்கு பிழைக்க தெரியல, இப்படி எல்லாம் சமுதாயம் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம நல்லதை செய்யறத நம்மள நிறுத்திக்கிறோம். என்னன்னா நல்லதை எடுத்து நல்லதை வளர்க்கறதுக்கு பதிலாக
சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய தீமையான உணவுகளை எடுத்த பிற்பாடு அந்த தீமையை நமக்குள்ள வளர்ச்சி கொண்டு நாம வளர்க்கல, ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். சோதனைன்னு சொல்ல போகும்போது சரி வரட்டும், சரி மாற்றி அமைப்போம், சரி இது ஒரு நல்லதுக்கு தான், இதுல இருந்து நல்ல நிலை பெறுவோம், ஈஸ்வரப்பட்டுருங்க. அதைத்தான் சொல்றாரப்பு. சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாம இதுல எப்படி நம்ம இதை எதிர்கொள்றோம், இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது இதுல சொல்ல வர்றாரு. நம்ம அதை ஏதோ சோதனைன்னு சொன்னா ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம், வரக்கூடாத விஷயம், நடக்கக்கூடாது, எங்கேயுமே யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது நமக்கு வருது, நம்மளுக்கு மட்டும்தான் வருதுன்னு எல்லாருமே நினைக்கிறோம். எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி எல்லா பேரும் தான் நினைக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க சுமை, அவங்கவுங்க கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யுது. அது ஒண்ணு போலதான் இருக்கு. ஈஸ்வரப்பட்ட அடிக்கடி சொல்வாரு, சன நேர சலனம் ரொம்ப குறைவான நேரம் தான். அப்படி நீ உனக்கு சிக்கல் நினைக்கிறது அது ஒரு சன நேரம் தான். ரொம்ப கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நீ அதையும் பெருசா எடுத்துக்கிற. சரி ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போக வேண்டிய ரோட்ல பாதை அடப்பட்டிருக்குன்னா அந்த பாதையை விட்டுட்டு வேற பாதைக்கு போறோம்ல. நம்ம இடத்துக்கு போய் தான் எந்த பக்கம் போனா போயிச்சாலும் போறோம்ல. அதுபோல வாழ்க்கையோட இடர்பாடும் மோதலும் எதிர்மோதல் வரப்போகும்போது நீ அதையே நினைக்கிற. இதுல இருந்து எப்படி மீண்டும் சரியான பாதையில போறது அதெல்லாம் நீ பார்க்கணும். அதுதானப்பா இறைஞானம் பெறும் ஜெபம் முறை. இதைத்தான் இதுல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதுல நம்ம எதை நினைச்சு பயப்படுறோமோ இல்ல எதை நினைச்சு வேதனைப்படுறோமோ அதையும் இங்க ஒரு எச்சரிக்கை பண்றாரு. நம்ம சொல்றோம்ல, பரீட்சையெல்லாம் வச்சா நான் தோத்து போயிருவேங்க, ஃபெயிலா போயிருவேங்க, என்னால நான் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கும் இது சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிற நிலைகள்ல உலக அளவுக்கும் எல்லாம் பரப்பி வச்சிருக்கிறாங்க. எல்லா இனத்தவங்களும் எல்லா மதத்திலும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஞானத்தின்பால் ஈர்ப்பு கொண்ட உயர்ந்த பலனை கண்டெடுத்துக் கொள்கின்றார்கள் சப்தரிஷிகள். எப்படி அப்படின்னா, அந்த ஆண்டவன் ஆண்டவன் பரப்பப்பட்டது எல்லாமே நம்ம வெறும் பக்தி இல்ல, உயர் சக்தி, ஞான ரிஷியின் அருள். அதான் எங்க சொல்ற. ஆண்டவன் சொன்ன சும்மா கையை தூக்கி கும்பிட்டுட்டு அவர் அழகா இருக்கிறாரு, சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. உயர் சக்தி ஞான ரிஷி, உயர்ந்த சக்தி, அந்த ஞானத்தின் வழி தொடர முழுமை பெற்றவங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த நிலை பெற்றவர்கள் தன்னுடைய பலனை அதைத்தான் நம்மளை தேடி வர்றாங்க. ஒரு விவசாயம் செய்யறவன் அவனுக்கு பயிர் வளர்ந்தாலும் பயிருடைய மகசூல், அந்த எந்த முத்தை போடுறான, நெல்லுனா நெல்லு, பருப்புனா பருப்பு, தானியம் மற்ற எதுவாக இருந்தாலும் அது காயோ கனியோ எப்படி அதை பல காய்களா பல கனிகளா பல வித்துகளா வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அது போலதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவன் சொல்லி பொதுப்படையா சொன்னாலும் அதனுடைய செயல்படக்கூடிய ரிஷிகள் அவங்களுடைய பூமி, அவங்களுடைய நிலத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுக்குறான்னு சொல்றோமோ, மாணவன் அதை பின்பற்றி அவனும் வாத்தியாரா மாறுறாரு, இல்ல வாத்தியார காட்டில் உயர்ந்தவரா போறாரு, இல்ல அந்த துறையில முன்னேறி போறான்னு சொல்றோமோ, அதுபோல நம்மளை போல மனிதவங்களா இருந்தவங்க இன்னைக்கு ரிஷிகளா வாத்தியாரா இருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பரீட்சையெல்லாம் வைக்கிறாங்க. அதனாலதான் பலம் பெற்ற ஆத்மாக்களின் செயலுக்கும் பல தேர்வுகள் வைத்து பொறுக்கித்தான் அவர்கள் வட்ட சுழற்சிக்கு செல்ல முடிகிறது. சப்த ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அதை பொறுக்கி எடுத்தான் போறாங்க. ஒரு ஆறு இருக்கு, அதுல மீன் இருக்கு அப்படின்னு சொன்னா மீனை பிடிக்கிறவன் அதை வலைய வீசலாம் அல்லது தூண்டில போடலாம். அதுல எது சிக்குதோ அதைத்தான் அவன் எடுத்துக்கிற முடியும். ஆனா போடுற வலையோ வீசக்கூடிய தூண்டிலோ பொதுவானதான். இந்த மீனை தான் பிடிக்க போறேன், அந்த மீனை தான் பிடிக்க போறேன்னு இல்லை. அது எது சிக்குதோ அது போலதான் அந்த பலம், ஆத்ம பலம் பெறணும். இது சோதனையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் நல்லதுதான், ஒரு நல்லதுக்கு தானே வளர்ச்சியினுடைய பாதைக்கு, இந்த மனிதனுக்கு அடுத்த நிலைக்கு வளர்ச்சிக்கு இதுதான் சரியான பாதை, இதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய பொருளோ பொண்ணோ சுகமோ இந்த உடலோ எதுவுமே நீடித்த நாள் கிடையாது. இது நமக்கு தேவையில்லை. இது தேவையில்லை அப்படின்னா அதான் மெச்சூரிட்டி, அதான் ஞானம்னு சொல்றது. நமக்கு இது தேவையில்லை, அதுதான் வேணும். அப்ப அந்த வளர்ச்சிக்கு போகணும்னா நம்ம சின்ன பிள்ளையிலே உட்கார்ந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிறோமா, படிக்க வேண்டிய காலத்துல படிக்கிறோம், உயர்கல்வி கற்றுக்கொள்றோம், அப்புறம் பயிற்சி வர்றோம், அப்புறம் அதை வாழ்க்கையில பயன்படுத்தி நம்மளே நம்ம குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று மற்றவங்களுக்கு இந்த வழியை செம்மையா சொல்லிக் கொடுக்கிறது போலதான் இங்க நம்ம சிறு குழந்தையாகத்தான் இந்த ஆன்மீக வழியில உள்ள வர்றோம். இதுல நம்ம மேலும் மேலும் இதை கற்று இதை உணர்ந்து இதை அனுபவிச்சு அந்த ரிஷி நிலை பெறுவது. அதனாலதான் இறைஞானம் சொல்லிட்டு அந்த இறைஞானம் பெற வேண்டியவர்கள் அது இந்த வழியில தான் போக முடியும்.
அதுல இருந்து இந்த முறைப்படி தான் கொண்டு போகவும் முடியும், வளர்ச்சி பெறவும் முடியும், நாங்களும் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறது சொல்ல. இப்ப முதல்ல சொன்ன மாதிரி இதுல பின்தங்குறவங்களை பத்தி சொல்ற. கல்விக்கூடம் செல்லும் மாணவர்கள் எல்லோருமே பள்ளியில் இறுதி படிப்பு வரையும் செல்வதில்லை. சிலர் மேல்ஞான கல்வி பெற செல்ல முடியாமலும் அந்த படிப்பை ஏற்க முடியாமல் பள்ளியில் இருந்து நின்று விடுகின்றார்கள் அல்லவா? அதை போன்று இந்த சக்தி நிலையை உணர்ந்து பேரின்ப நிலை எய்திடல் வேண்டும் என்ற செயலில் உள்ளவர்களும் தான் எடுக்கக்கூடிய முயற்சி ஜெபத்தில் பின்தங்கி விடுவது உண்டு. இதைத்தான் எச்சரிக்கையா சொல்றாரு. நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான் ரிஷிகள் சொல்றாங்க, மகரிஷிகள் சொல்றாங்க அப்படின்னாலும் கூட எப்படி பள்ளிக்கூடத்துல அவ்வளவுதான்ப்பா, எனக்கு வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிப்போச்சு, இல்லை எனக்கு படிக்க பிடிக்கல, இல்லை எனக்கு நான் வேற பக்கத்து எனக்கு சிந்தனை வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி படிக்கணும்னு போனவங்க எப்படி முடிக்காம அல்லது விலகி போறாங்களோ அது போல நல்லதை பெறணும் வர்றவங்க. ஏன்னா அதான் முதல்ல இருந்தே சொல்றது, நல்லதை காக்கக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த நல்லதை காக்கக்கூடிய சக்தி வழியில தான் நம்ம போகணுமே தவிர அது நம்மளை காப்பாத்துங்கிறது கிடையாது. அப்ப நல்லதை நம்ம நாடுனா தான் பள்ளிக்கூடத்தில் போய் நான் கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், வளரணும்னு நினைச்சாதான் சொல்லிக் கொடுக்கறது நமக்குள்ள ஏற்புடையதா வரும். அவங்க சொல்லித் தருவாங்க, எல்லாமே அவரே வாத்தியாரை பரீட்சை எழுதிக்கிறவர்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதுபோலதான் நம்முடைய முயற்சி எப்படி இருக்குன்னா நல்லதை நாடி போகணும். சோதனை வந்த பிற்பாடு என்னால முடியல, எனக்கு இப்படி சோதனையே வந்துக்கிட்டு நான் எதுக்கு இதை செய்யணும், நான் இதை செய்யாம இருந்த கூட நல்லா இருந்தேன், இப்ப இது செஞ்ச பிற்பாடு எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பின்தங்குறவங்க நிறைய பேர் இருக்கு. எல்லா வகைகளையும் பின்தங்குறதுக்கு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது சும்மா ஈஸ்வரப்பட்டு சொல்ல, இந்த பூமியில இது போன்று வீழ்ச்சி அடைந்த உயிரான்மாக்கள் ஏகப்பட்டது இருக்குங்கிறது. நல்லதை பெற வேண்டும் என்ற இயக்கத்துல வளர்ச்சியின் பாதையில் செல்லக்கூடியவங்க இது போல சோதனை நம்ம இன்னைக்கு எதை சாதாரணமா அசால்ட்டா சொல்றோமோ, இந்த சோதனைங்கிறத எப்படி தாவணும், எப்படி அதுல இருந்து தப்பிச்சு போகணும், எப்படி அதுல இருந்து விடுபட்டு போகணும், எப்படி அதுல இருந்து விலகணும் அப்படிங்கிற நிலையும் இது இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது தெரியாதபடி வரக்கூடாதுல, கஷ்டமே வரக்கூடாதுல. இவ்வளவு சக்தி எடுக்கிறோம், இவ்வளவு தியானம் பண்றோம், இவ்வளவு முயற்சி பண்றோம், ஏன் வருது? வளர்ச்சியின் பாதைக்கு அவர் சொல்றது இதுதான். சிரமப்படுங்கன்னு அவர் சொல்லல, கஷ்டப்பட்டாதான் வளர்ச்சின்னு சொல்ல வர்றாரு. உனக்கு சிக்கல் வர போகும்போது நீ எதையே சிரமம் நினைக்கிற? சரி, கஷ்டப்பட்டு தான் நம்ம மனுஷனா வந்திருக்கிறோம், இதுலயும் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறுவேன்னு நினைச்சா ஏன் உன்னால வர முடியாது? சிரமம்ங்கிறத அவர் அந்த பின்தங்கி சொல்றது, இதை ஒரு சிரமமா நினைக்க கூடாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய 10 மாசம் சுமந்து எடுக்குதுன்னா அது சிரமம் நினைச்சா அது குழந்தைய வளர்க்க முடியாது, கஷ்டம்தான். ஆனா என் குழந்தையில நான் வளர்க்கிறேன், அந்த ஆனந்த உணர்வு நமக்கு. அது போல இந்த மெய் வழியில, ஆன்மீக வழியில, குருநாதர் காட்டிய வழியில நம்ம இது போறோம்னா அந்த ஆனந்தமான நிலைகள்ல வரக்கூடிய சோதனையாக என்ன அப்படி தங்கத்தை பழுக்க காய்ச்சி தட்ட தட்ட அதன் தரம் உயர்கிறது என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோட நம்மளை பழுக்க காய்ச்சிறாங்க, நம்மளை தட்டுறாங்க. நம்ம தட்ட தட்ட நமக்குள்ள தரம் கூடுது. நான் அந்த தரத்துல உயர்ந்த நிலை பெறுவேன், நிச்சயம் பெறுவேன், என்னால முடியும் அப்படிங்கிறத மீண்டும் அந்த ஜெப நிலை நமக்கு குரு காட்டிய நிலையிலும் ரிஷிகள் காட்டிய நிலையும் யார் ஒருவர் சீரா அதை கடைபிடிச்சு வளர்க்கணுங்கிற ஏக்கத்தில் இருக்கிறாங்களோ அதைத்தான் அவரு நாங்க தேர்வு வச்சு அதுல பொறுக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்ட சுழற்சிக்கு நம்மளால போக முடியும். இது பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லல, எல்லாருமே இதை நம்ம சாதாரண குழந்தை முதற்கொண்டு இன்னைக்கு இது சந்திச்சு கொண்டுதான் இருக்கு. அந்த குழந்தை அதுல மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கு. நம்மளே பார்ப்போம், இந்த சின்ன குழந்தைன்னு நினைப்போம், ஆனா அது பார்த்தா எவ்வளவு சாதாரண மனுஷன் செய்ய முடியாது செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது குழந்தையா இருந்தாலும் அந்த சக்தி உண்டு, உடலை விட்டு போகக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த சக்தி உண்டு. ஆக சக்தி பொதுவானது. அதைத்தான் ரிஷிகள் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வாழ்க்கையில வரக்கூடிய எதையுமே நம்ம சோதனையாக நாம எடுத்துக்கொள்ள, அதாவது இது சோதனைங்கிறது அவங்க வைக்கதான் செய்யறாங்க, நம்ம அதை சோதனைங்கிறது ஒரு சிரமமா எடுத்துக்கிற கூடாது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது கண்டிப்பா தேவை. நம்ம அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகவும் முடியும். நான் பரீட்சையை எழுதாம நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அது இந்த காலத்துல பொய்யான வழியில எத்தனை செய்யறாங்க. அது மாதிரி இயற்கையில அப்படி செய்ய முடியாது. இந்த உலகத்துல அதை செஞ்சீங்கன்னா அந்த உலகத்துக்கு அது செய்ய முடியாது. அதனாலதான் அதை எச்சரிக்கையா சொல்றது. இதுல பின்தங்கி விடுவோரும் உண்டு. நாம அந்த கேட்டகரியில அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம போய் சிக்கிறோம். ஏன்னா அந்த பூமிக்குள்ள அது போல எத்தனை
செயல் இழந்தவர்கள் இந்த காற்று மனத்துல ஆன்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த தோல்வி அடைந்தவங்களுடைய நிலைகளுக்கு நம்ம போயிடக்கூடாது. ரிஷிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவங்க எந்த வலையை வீசுறாங்களோ, எந்த மீனை அவங்க பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க பைக்குள்ள போற ஆளா நம்ம இருக்கணும். அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆளுகளை நம்மளும் ஒருத்தரா இருக்கணும்னு நம்முடைய முயற்சி அதுவாக இருக்கணும். ஆக சோதனைங்கிறத நம்ம இது ஒரு கஷ்டம், அதாவது சிரமம், அல்லது நமக்கு ஏதோ பயங்கரமான துன்பம், நமக்கு இது தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி என்ன அதை வெளியே எதுவாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து மீளுவோம். நம்ம குருநாதர் சொன்னதை செய்வோம், சாமி சொன்னதை செய்வோம், ஈஸ்வரப்பட்டது சொன்னதை செய்வோம். மரம் வைத்தவன் தண்ணியை ஊற்றுவான் என்று சொல்றது போல நம்ம மரமா வச்சுட்டாங்க, தண்ணிய கண்டிப்பா ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க, ஊத்துவாங்க. அதனால அவங்க கொடுக்குற தண்ணிய, அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியை எடுத்தாலே மரம் நிச்சயம் வளரும். மரம் தண்ணியை எடுக்கலைன்னு சொன்னா அதோடைய மிஸ்டேக் மரத்துக்கு தானே தவிர ஊத்துறவனுக்கு இல்லை. அதுபோல நமக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு தான் ரிஷிகள் நம்மளை உருவாக்கி நம்மளை மேம்பாடான நிலைக்கு கொண்டு வரதான் வந்திருக்கிறாங்க. அவங்க ஊற்றக்கூடிய தண்ணீரை மரமா இருக்கக்கூடிய நாம் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த உபதேசத்தினுடைய, அல்லது நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய, அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம் என்று சொல்லக்கூடியதுல முக்கியமான கருத்து தான். அவங்க கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதுமானது, அவங்க கொடுக்கறத நம்ம சாப்பிட்டாலே போதுமானது, அவங்க கொடுக்கறத நம்ம சீரா தலைமையில சுமந்து நம்ம உயிரான்மா ஒளிநிலை பெற, நம்ம பிறவியில்லா நிலை அடைய, விமோச்சனம் பெற, இதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறத சிரமப்பட்டு எண்ணாம இதுதான் நமக்கு ஆதாரம், இந்த ஆதாரத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம், இதை பிடிச்சி நம்ம இந்த கரையை மீண்டு பிறவியில்லா நிலை அடைவோம் அப்படிங்கிறத நம்ம வலுக்கொண்டு வைராக்கியமாக, பிடிவாதமான அவர் சொல்ல, வைராக்கியமா நான் நல்ல நிலை பெறப் போகின்றேன், அதுக்காக நான் அதை செய்கிறேன், அதுக்காக நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவா அந்த நம்ம மனசை உற்சாகப்படுத்தி, நம்ம மன பலத்தை கூட்டி, மன தைரியத்தை கூட்டி சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கிறோம், இந்த பாதையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற தெளிவான நிலைகள்ல ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படிங்கிறத அவங்க பெற்ற ஞானத்தை நமக்கு எவன பரீட்சையில் வாத்தியார் என்ன கேள்வி கேட்பாரு, என்னெல்லாம் சொல்லுவார்னு எப்படி அங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அது போலதான் இங்க நமக்கு தெளிவா அந்த ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஹிண்ட் கொடுக்குறாரு. நீ சோதனைங்கிறத நாங்கள் வைக்கதான் செய்யறோம், நீ ஏன் சோதனை நினைக்கிற, உன்னுடைய வளர்ச்சின்னு நீ நினை, வளர்ச்சிக்காண்டி உன்னைய தேர்ந்தெடுக்கிறன்னு நினை, நீ அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது தானே, சோதனையை வைக்காம எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஈஸ்வர பொருள் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு.